வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமாவான தெலுசுகாடா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தில் நம்ம ஸ்டார் பாய் சித்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீன்லேயே இவருக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆகி ஸோ அதில் குடிச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் யாரை லவ் பண்ணார், எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டலை. அதுலேருந்து ரெக்கவர் ஆகி இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாப்புல. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லைஃபுக்கு போகணும்ல, ஸோ கல்யாணம் பண்ணி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவரோட ஃப்ரெண்டும் இவரும் ஆசைப்படுறாப்புல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடுறாங்க. அதில் நிறைய பொண்ணு ரிஜெக்ட் பண்ணி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஷிகான்னா வந்து என்ட்ரு ஆகிறாங்க நம்ம ஹீரோவோட லைஃப்பில். ஸோ இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னே இந்த பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைப்பு உண்டாகுது. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம ராஷிகானாவால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கு பாசிபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வாடகை தாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுக்கப்புறம் அந்த வாடகை தாயாக இங்கே யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த படத்தோட கதையே ஹைலைட்டு. நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது யாராக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஆக்சுவலி ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா படத்தில் எந்த அளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாதிப்பை உண்டாக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு ஹீரோயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அப்பியராக இருக்கிறாங்க. எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக படம் ட்ராவல் ஆகுது. இந்த பக்கம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா ராஷிகானாக்கும் நம்ம ஸ்டார் பாய் சித்து, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த காம்போ ரொமான்டிக்கல் போர்ஷன்ஸ் இதெல்லாமே அருமையாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்படி செகண்ட் ஹாஃபில் அந்த காலேஜ் போர்ஷன் வந்து ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் படத்தோட கதாநாயகியான நம்ம ஸ்ரீநிதி ஷெட்டி, ஸோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அந்த காலேஜ் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஷூட்டாக இருந்தது. இந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டார் பாய் சித்துவை பொறுத்தளவுக்கு ஒரு யூஸ்வலான பர்ஃபார்மன்ஸ், எல்லா படத்துலையுமே இதே மாதிரியான கேரக்டர் தான் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலே, ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் கடைசியாக இந்த படத்தில் சில பல சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த காத்து வாக்கில் ரெண்டு காதல், அங்கே நம்ம சமந்தாவும் நயன்தாராவும் வச்சு வரும்ல, அதே மாதிரியான படத்தை தான் கொஞ்சம் உல்ட்டாவாக நிறைய விஷயங்களை மாற்றி எடுத்துருக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இறுதியாக எனக்கு கிடச்சிது. ஆனால் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு போர் அடித்தா பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு நல்ல படமாக வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு வைப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.